ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா EUR CAD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைன்னா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸுடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய கான்டாக்ட் நான் இங்கே வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். இது டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி, டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதுக்கு ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இது டார்கெட் அடிக்கிறதுக்கு அப்புறம், டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் வந்து குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், எதனால் இது டார்கெட் போயிருக்கு அப்படின்றத நம்ம வந்து நீட்டாக வந்து பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் எடுத்துக்கிற சார்ட் பார்த்தீங்கன்னா EUR CADயில் ஒரு 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு ஓபியிலேருந்தே வந்து பார்த்துடலாம். இந்த ஓபியில் வந்து ஃபஸ்ட்டு மார்க்கிங்கு இல்லைங்களா, நம்ம அதுலேயும் வந்து ஒரு பாக்ஸ் போடுவோம். ஓபி மார்க்கிங்லேருந்து டேரெக்டாக ஒரு டேப் அடிக்குது. அதில் வந்து ஒரு சிஆர் மாடலில் நம்ம வந்து முன்னாடியே சொல்லியிருக்கோம். ஒரு சிஆர் மாடல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நம்ம ஒரு செல்லில் ஒரு எஸ்எல்னு பார்த்தோம்னா இங்கே தான் வைக்கணும். சிஆர் மாடல் பேஸ் பண்ணி எடுக்கிறப்ப நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கீழே வச்சுக்கிறேன், இங்கே வைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த ட்ரேடு வந்து நம்ம இது பண்ணல, அதனால் நான் வந்து அதை சொல்லிடுறேன். டார்கெட் வந்து இந்த பிளேஸு சரிங்களா, ஒரு 1:11 மாதிரி கொஞ்சம் நல்லா ஜூம் பண்ணி காட்டினோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் நீட்டாக வந்து தெரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஆர்டர் பிளாக்கில் இது வந்து சிஆர் நடக்குது. இந்த இடத்துல சிஆரில் வந்து என்ட்ரி பாயிண்ட்டு, அடுத்த கேண்டில் வந்து சடனாக என்ட்ரி வந்து நம்ம நடக்குது. என்ட்ரி எடுத்ததுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா ஒரு ஃபாலு. டார்கெட் வந்து இது தான். ஸோ வந்து டார்கெட்டில் நீட்டாக வந்து முடிக்குது. அந்த இடத்துல ஒரு 1:11. பட் வந்து நம்ம என்ட்ரி போடுறப்ப கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் மிஸ் ஆகும். ஸோ இந்த இடத்துல போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு 1:5 இல்லைன்னா ஒரு 1:3ன்னு கூட வச்சுக்கலாம். ஏன்னா இந்த மாடல் வந்து சடனாக எடுக்கிற மாடல், இது ஒரு ஸ்கேல்பிங் அந்த மாடல் தான் அப்படின்றதுனால சிஆரில் ஒரு 1:3ன்னு வந்து கால்குலேஷன் வச்சுக்கோங்க. இந்த ஓபி நான் வந்து எடுத்துட்றேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுடைய எஸ்எம்சி மாடல் சரிங்களா. எஸ்எம்சி மாடலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஆர்டர் பிளாக் வந்து கொடுத்துருக்கோம். ஆர்டர் பிளாக்குக்கு நேராக வந்து மார்க்கெட் வந்து வருது சரிங்களா. மார்க்கெட் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் டேரெக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணுறோம் சரிங்களா. ஒரு 5 minutes டைம் ஃப்ரேமில் நமக்கு ஒரு சிஹெச் வந்து மார்க்கெட்டில் வந்து வேணும். அது பார்த்திங்கன்னா இந்த இடத்துலேயே வந்து ஒரு சிஹெச் வந்துடுச்சு. ஸோ வந்து என்ட்ரி பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு மாடல் அப்படின்னு வந்து வச்சுக்கலாம் சரிங்களா. இங்கே ஒரு என்ட்ரி இந்த ஆர்டர் பிளாக்கில் போடுறீங்க, இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, டார்கெட் வந்து இழுத்துட்டு போயிடுறீங்க. இது ஒரு மாடல்னு நம்ம வந்து வச்சுக்கலாம். 1 hourலேயும் பார்த்திங்கன்னா சிஆர் வந்து முன்னாடியே வந்து கொடுத்துருச்சு. சார் இது ஏன் வந்து ஃபேக் மாதிரி வந்து சிஆர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது அந்த மாதிரி தான் வரும். மார்க்கெட்டில் ஒரு சில டைம் வந்து இது போல் வந்து ரியாக்ஷன் வந்து வரும். நம்ம எதுவுமே பண்ண முடியாது, நம்ம இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் சரிங்களா. ஒரு 4-5 ட்ரேடில் வந்து 1-2 ட்ரேட் இந்த மாதிரி ஆகும். இந்த நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இதுலேயும் பார்த்திங்கன்னா எஸ்எல் ஹிட்டெல்லாம் கிடையாது. பட் வந்து ஆர்ஆர் வந்து கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். என்ன டேரெக்டாக வந்து இங்கே நம்ம வந்து ஒரு செல் என்ட்ரி பார்த்து இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் பிடிச்சி இப்படி வந்து போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆர்ஆர் வந்து இருக்கிறதுலே அதிகமாக கிடைக்கும். ஒரு 1:7, 8 அப்படின்ற மாதிரி போயிடும். பட் வந்து இந்த இடத்துலையே வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னா அது ஆர்ஆர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இதை எப்படி சார் வந்து இது பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுறது மிட்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. ஒரு ஓபி இருக்குன்னா அந்த ஓபியில் எத்தனை % மிட்டிகேஷன், இது வந்து 100, இது வந்து 50 சரிங்களா. இது வந்து 0 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இந்த ஒரு லைனு சரிங்களா. அதாவது ஸ்டார்டிங்லேயே உழுகுது அப்படின்னா அது 0, அடுத்த லெவலில் பாதியில் உழுகுதுன்னா 50, ஃபுல்லாக வந்து மிட்டிகேட் ஆகுதுன்னா 100. ஆக்சுவலி இது 100% மிட்டிகேஷனு சரிங்களா. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர்ஸ் வந்து நம்ம இது பண்ணலாம். இல்லை சார் எனக்கு வந்து அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, வேறு ஒரு டைம் ஃப்ரேமில் நமக்கு வேறு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். இப்போ 1 hourலேயே டேரெக்டாக வந்து இத்தனை சிஆர் இருந்தாலும் எங்கே வந்து மார்க்கெட் வந்து இறக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே தான் வந்து மார்க்கெட் வந்து இறக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது 1 hourல இறங்குனதுக்கு அப்புறம் சரிங்களா, ஒரே டைம் ஃப்ரேமில் நான் சொல்கிறேன், 1 hourல இறங்குனதுக்கப்புறம் இப்படி ஒரு என்ட்ரி நீங்கள் போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து இதே மாடலில் வேறு ஒரு ஆர்ஆர் வந்து நம்ம வந்து தாராளமாக எடுக்க முடியும் சரிங்களா. அதுதான் வந்து விஷயம். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சதே அது தான். ஏன்னா வந்து 1 hourல வந்து சிஆர் கொடுக்குது சார், ஆனால் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்ற. ஆக்சுவலாக வந்து கோல்டில் அதுதான் வந்து பண்ணிச்சு. கோல்டில் ஆக்சுவலாக கவுண்டர் ட்ரேடு நம்ம வந்து ஒன்று ட்ரை பண்ணோம். நான் குரூப்லேயே வந்து மென்ஷன் பண்ணிட்டேன், அது கவுண்டர் ட்ரேடு ரிஸ்க்கு. ஸோ வந்து
கவனமாக எடுங்க அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் ரிஸ்க் ட்ரேடு அப்படின்றத நம்ம வந்து மென்ஷன் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து இதோட மேஜர் ட்ரெண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பை சைடு தான். பட் வந்து ஒரு 1 hour to 4 hour ஆர்டர் பிளாக்கில் மெட்டிகேட் ஆகி வரதுனால மேபி கீழே வரலாம் அப்படின்றது ஒரு தாட்டு. சிஆரும் கொடுத்துருச்சு. சிஆருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து மார்க்கெட் வந்து ஆட்டம் காட்டிட்டு மறுபடியும் வந்து மேலே போயிடுச்சு. ஏன்னா வந்து ஹெவி கோல்டு ப்ரெஷர். ஏன்னா வந்து நான் லாஸ்ட் வீக்கே வந்து கோல்டில் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்தடுத்த டார்கெட் வந்து மேலே வரைக்கும்னு. நான் எந்தெந்த டார்கெட் கொடுத்தனோ எல்லா டார்கெட்டும் வந்து கோல்டு வந்து தூக்கிடுச்சு. சரிங்களா, அது வேணால் நான் லாஸ்ட் வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ இது வந்து முடிச்சிடலாம். இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் சிஆர்லேயே வந்து பாடி க்ளோஸ்க்கு அப்புறம் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கொஞ்சம் வந்து சேஃபர் ஜோன் தான். சரிங்களா, டேரெக்டாக இழுத்துருச்சு. சார் நான் இங்கே வந்து மிஸ் பண்ணிட்டேன், மறுபடியும் நான் எங்கே எடுக்கிறதுனா மறுபடியும் இதே மாதிரி ஒரு இடத்துல வந்து இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கேண்டிலில் வந்து இதாகுது. இப்போ இதில் வந்து நான் எங்கே சார் எடுக்கணும் அப்படின்னா அடுத்த கேண்டில் நீங்கள் எடுக்கிறதுனால ஓகே. இல்லை ஒரு டவுன் ஃப்ரேம் போய்க்கிங்க. டவுன் ஃப்ரேமில் போயிட்டு ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக்கில் வந்து மார்க்கெட் வந்து தூக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்துல பார்த்தோம்னா நமக்கு 15 minutes ஆர்டர் பிளாக்கில் இருக்குது. ஸோ வந்து இப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா இன்னும் வந்து ஆர்ஆர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும். சரிங்களா, இது எல்லாமே வந்து பொறுமையோடு விளையாடுறது தான். சரிங்களா, மேபி ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரேட் எடுத்திங்கனாலே நீங்கள் 10 ட்ரேட் எடுக்கிறதையும் வந்து கவர் பண்ணிடும். ஆனால் வந்து பொறுமையாக இருக்கணும். பொறுமையாக இருந்து நம்ம நீட்டாக இழுக்கணும். அப்போ தான் வந்து இது எல்லாமே வந்து உங்களுக்கு அந்த கைக்கூடி வரும்னு சொல்லுவோம்ல, அதுதான். ஃபஸ்ட்டு வந்து ஒன்றும் இல்லை, சிம்பிளாக வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்குறது நம்ம வந்து ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் போய் பார்ப்போம் இல்லைங்களா. அது வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி எஸ்எம்சிலேயே பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் தான் நம்மளுடைய ஒரு பலம்னே சொல்லலாம். பட் இப்போ வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் நிறையா வந்து ட்ரேடர்ஸ் உள்ளே வந்தாச்சு, வால்யூமும் அதிகமாக இருக்குது. ஸோ வந்து கன்ஃபர்மேஷன்ஸில் தான் வந்து அவங்க ட்ராப் அந்த மாதிரி எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அதுதான் நிறையா யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க, அந்த ட்ராப் இந்த ட்ராப் அப்படின்ற மாதிரி. அந்த ட்ராப்பில் இருந்தாலும் தப்பிக்கணும் அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேமில் ஒரு ரிஜெக்ஷன் அண்ட் ஒரு பாடி ஹோல்டிங்கே பார்க்கணும். சரிங்களா, பாடி வந்து நல்லா வந்து ஹோல்ட் ஆகுது அப்படின்றத பார்க்கணும். பார்த்ததுக்கப்புறம் அடுத்து இருக்கிற கேண்டிலில் ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் போய் நீங்கள் என்ட்ரி எடுத்தாலும் அந்த இடத்துல நமக்கு வந்து ஓகே தான். சரிங்களா, மறுபடியும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அதே ஆர்டர் பிளாக்கில் நான் சொன்ன மாதிரி எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து இங்கே வந்து தான் எடுத்துகிட்டு மறுபடியும் அகைன் போகுது. ஆர்ஆர் பார்த்திங்கன்னா இது இங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு இந்த ட்ரேடு. இங்கே ஏன் முடிஞ்சுது அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து இது பண்ணலாம். சரிங்களா, ஒன்றும் இல்லை, சின்ன இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் பிளாக் டைவர்ஜென்ஸ் இருக்கும், அங்கேருந்து வந்து மறுபடியும் திரும்பி இருக்கும். இங்கேயும் பார்த்திங்கன்னா சிஆர் வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்கு. சிஆர் கொடுத்தோன்னே நம்ம வந்து நீட்டாக வந்து வெளியில் போயிடணும். சரிங்களா, அதுதான் நம்மளுடைய இது. மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு ஜூம் போட்டு நான் வந்து காட்டுறேன், அப்போ வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். இங்கே ஒரு நல்ல ஒரு ஃபாலு, பட் வந்து ஃபாலுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சிஆர் வந்து மார்க்கெட் வந்து கொடுத்துருச்சு. சிஆர் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து ஏறிட்டு மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக் இது வந்து கொடுக்குது. இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் வந்து பைக் வந்து ஆரம்பிக்குது. இதை எப்படி வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஹைடிஎஃப்பில், சரிங்களா, ஹெச்டிஎஃப்பில் நம்ம போனீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து நீட்டாக வந்து மார்க்கெட் வந்து மேக்ஸிமம் வந்து சொல்லிவிடும். ஏன்னா வந்து லோ வந்து உடைக்காமல் மார்க்கெட் வந்து ஸ்டேபிளாக இருக்கும். அப்படி இருக்கிறப்பவே பார்த்திங்கன்னா மார்க்கெட் மறுபடியும் ஏற போகிறா அப்படின்றது தெரிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லை சார் எனக்கு வந்து அதுவும் வந்து மனசுக்கு வந்து கரெக்ட் இல்லை அப்படின்ற மாதிரி இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதோட கோரிலேட்டட் பேரில் பாருங்கள். சரிங்களா, கோரிலேட்டட் பேரில் என்ன நடந்திருக்கு அப்படின்றது நமக்கு வந்து தெரிஞ்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு லோலேருந்து இன்னொரு லோக்கு வந்து இப்படி போகுது. சரிங்களா, ஒரு லோ டு லோ வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அதுவே வந்து நம்ம EURCADயில் பார்த்தோம்னா என்ன நடக்குது அப்படின்னா ஒரு லோலேருந்து ஹைக்கு வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதான் வந்து விஷயம். அப்போ இந்த இடத்துலையே நமக்கு வந்து மார்க்கெட் வந்து அகெயின் மேலே போகுது அப்படின்றது வந்து தெரிஞ்சிடும். சரிங்களா, இதெல்லாம் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் தான், பட் நமக்கு வந்து ரொம்பவுமே யூஸ் ஆகும். மார்க்கெட்டோட அடுத்த ஒரு மூமெண்ட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது நமக்கு வந்து நல்லா தெரியும். இப்போ வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் அங்கே வந்து ஒரு லோ டு லோ இருக்குது, இந்த இடத்துல ஒரு லோ டு ஹை இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுனாலே இந்த இடத்துல ஒரு பை பார்க்குறது நமக்கு வந்து நல்ல ஒரு ப்ராபபிலிட்டியாக இருக்கும். சரிங்களா, அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு லாங் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட இந்த இடத்துல ஒரு லாங் எடுக்கிறேன், ஆர்டர் பிளாக்கில் ஒரு எஸ்எல் போடுறேன், ஒன்றும் இல்லை, ரீசெண்ட் ஸ்விங் ஹை கூட வேண்டாம், அடுத்த ஒரு நான் மெண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக்னா கூட இது வரைக்கும் வந்துடும். ஏன்னா நான் மெண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் அதில் கிடையாது, அதனால இது வரைக்கும் தாராளமாக வந்து வரும். அப்படி தான் இதுவும் வந்து வந்திருக்கு. நான் மெண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் இல்லை அப்படின்றதுனால டேரெக்டாக வந்து மேலே வரைக்கும் போயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் மெண்டிகேட்டர் ஆர்டர் பிளாக் நமக்கு வந்து கிடையாது. சரிங்களா, அதனால தான் மார்க்கெட் மறுபடியும் வந்து ரீபவுன்ஸ் ஆகி மறுபடியும் வந்து மேலே போயிருக்கு. இப்போ நம்ம கொடுத்த மார்க்கிங்ஸில் இருக்கிற டார்கெட் பார்த்திங்கன்னா ஒரு 1:12. பட் நான் வந்து
ஒரு 1:12 கூட நான் எடுக்கல. இங்கே இது வேண்டாம், இது வேண்டாம், நம்ம வந்து இது மட்டும் எடுத்துக்கலாம். இது மட்டும் எடுத்திங்கன்னா ஒரு 1:8. பட் நான் முன்னாடியே சொல்கிற மாதிரி பிகினர்ஸ்க்கு வந்து 1:3 தான் வந்து மேக்ஸிமம் லெவல். பிகினர்ஸ்க்கெல்லாம் பார்த்தோம்னா 1:3 அந்த ரேஞ்சு தான் வந்து மேக்ஸிமம் லெவல். நான் இங்கே வச்சுக்கிறேன். என்ட்ரி பாயிண்ட் வந்து இங்கே கூட வச்சுக்கிறேன். 1:3 தான் வந்து மேக்ஸிமம் லெவல். இன்டர்மீடியேட்டுக்கு தான் வந்து 1:6 வரைக்கும் போகும். சரிங்களா? அதனால் வந்து இஷ்யூ கிடையாது. நமக்கு பிகினர்ஸ்க்கு 1:3 தான் நம்மளுடைய ஃபைனல் இது. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கோல்டு வந்து போய்க்கலாம். கோல்டு நான் வந்து சொல்லியிருந்தேன்லங்க. ஸோ வந்து கோல்டு வந்து பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக வந்து கோல்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சில்வர் ஒரு சூப்பரான என்ட்ரி வந்து கொடுத்து தான் வந்து மேலே ஏற்றிட்டு மார்க்கெட் வந்து போச்சு. சரிங்களா? அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வேணால் காமிக்கிறேன். சில்வரு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் பிளாக்கு இது பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு 11 மணின்னு நினைக்கிறேன். அப்போ தான் வந்து சில்வர் இந்த இது வந்து கொடுத்துச்சு. பட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நான் ஷேர் பண்ணல. ஆக்சுவலாக இன்னொரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டில் சில்வரில் அது வந்து மறுபடியும் வந்து ட்ரெண்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. சரிங்களா? உங்களுக்கு ஒரு ட்ரெண்டு வந்து நம்ம இது வந்து ஸ்டார்ட் பண்ணிடுச்சு கோல்டு அண்ட் சில்வர். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்பேன். ஏன்னா இங்கே ஒரு ஆர்டர் பிளாக்கில் அடித்து தான் வந்து மார்க்கெட் வந்து எகுறுது. நமக்கு வந்து சிஆர் கொடுத்துட்டு இது வரைக்கும் போகுது. இங்கே வரைக்கும் போகிறதுக்கு சாலிடாக வந்து வாய்ப்பு இருக்கான்னா தாராளமாக வந்து வாய்ப்பு இருக்குது. மறுபடியும் கோல்டில் பார்த்தீங்கன்னா கோல்டில் வந்து மறுபடியும் ஒரு சிஆர்எம் ப்ளஸ் வந்து எஸ்எம்டி நமக்கு வந்து அடிச்சிருக்குது. நமக்கு ஆர்டர் பிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஆர்டர் பிளாக். ஸோ இது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இந்த ஒரு ஆர்டர் பிளாக் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. கிட்டத்தட்ட வந்த மாதிரி இருக்கும். பட் வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகும்னு தான் தோணுது. நான் முன்னாடியே வந்து இந்த ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இம்பேலன்ஸே இல்லாமல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்குது, ட்ராவல் பண்ணிட்டுருக்குது அப்படின்ட்டு. அதுதான் வந்து இங்கே காமிச்சு கொடுத்துருக்குது. ஸோ ஒன்றும் வந்து நமக்கு இஷ்யூ இல்லை. அடுத்த பாயிண்ட்டு இந்த ஆர்டர் பிளாக் தான். ஸோ அதுக்குள்ளே ஏதாவது பைக் கிடச்சதுன்னா கூட நம்ம வந்து நான் உங்களுக்கு கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம வந்து அப்படியே பிடிச்சிக்கலாம். நமக்கு ஒரு குட்டான ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரெண்டுக்குள்ளே வந்து நுழைஞ்சிருச்சு. சரிங்களா? மறுபடியும் ஏன்னா இந்த ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் இல்லாமையே நம்ம வந்து டார்கெட் கொடுத்துட்ருந்தோம். இப்போ வந்து மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ட்ரெண்டுக்குள்ளே போயிடுச்சு. ட்ரெண்டுக்குள்ளே போகுது அப்படின்றப்ப நமக்கு வந்து ஈஸி டு ட்ரேடு. சரிங்களா? ஒன்றும் இல்லை, பை பாருங்கள், அவ்வளோதான். அந்த பாயிண்ட் வர வரைக்கும் பை மட்டுமே வந்து பார்த்துட்ருங்க. அப்படி உடைக்குதுன்னா கூட சிஹெச் பாயிண்ட் எங்கே வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து செல் பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் சிஹெச் பாயிண்ட் கொடுக்குறதே வந்து லிக்விடிட்டி ஸ்வீப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய தாட். சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ஓகேவாக தான் இருக்குது. அடுத்த பாயிண்ட் வந்து இங்கே அதுக்கு அடுத்த பாயிண்ட் வந்து அந்த ஆர்டர் பிளாக் தான், வேறு எதுவுமே கிடையாது. லைனாக நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம், நிறைய விஷயம் கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோட டீட்டெயில்ஸ் என்னோட கான்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.